83 செம்ம ஃபுட்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது இந்த மேகி. என் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மேகி கடாய் பன்னீரும் நல்லா சாப்பிட்டது பாருங்க. இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டுருக்காங்க. இதுதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் வைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஷெல் பெட்ரோல் பங்க்கில் சாப்பிட வந்திருக்கோம். பெட்ரோல் பங்க்கில் என்னடா சாப்பாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்மளோட நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பொடி இட்லி ஒன்று கொடுக்குறாங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை ட்ரை பண்ணலாம் வந்திருக்கோம். நம்ம வந்திருக்கிறது மாதாவரம் ஷெல் பெட்ரோல் பங்க். இது வந்து ஷெல் பெட்ரோல் பங்க்கில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் நம்ம சென்னையில் இருக்க எல்லா ஷெல் பெட்ரோல் பங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொடி இட்லின்ற அந்த மேட்ரு வந்து கிடைக்குமா. அது தவிர்த்து சில ஃபுட்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அண்டு நிறைய சாப்பிட்ற ஐட்டம்லாம் கூட உள்ளே இருக்குது. லைக் சாக்லேட்ஸு, அப்புறம் பிஸ்கெட்ஸ், கேக்ஸ்லாம் கூட வச்சுருக்கேன். இங்கே பெட்ரோல் போட வரவங்க லைட்டாக ஸ்நாக்ஸ் மாதிரிலாம் சாப்பிட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இப்போ கரெக்டாக காலைல 10 மணி ஆகுது. வாங்க உள்ளே போய்ட்டு இவங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஒரு மேகி, கடாய் மேகி வாங்கியிருக்கோம், இட்லி வாங்கியிருக்கோம், அண்ட் வந்து ரேப்பு, அதாவது கடாய் பன்னீர் ரேப் வாங்கியிருக்கோம். சந்தோஷ் கேட்டான் அப்படின்றதுக்காக இந்த இட்லி ஓப்பன் பண்ணுறேன். இவன் தான் எங்கள் ஹைப்ரிட் மேட்ரு. இதில் டோட்டலாக வந்து 10 இட்லி இருக்குமா. இதோட காஸ்ட் வந்து 85 ருபீஸு. இவனை தான் நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஸோ போமா, உள்ளேருந்து எடுப்போம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பொடி போட்டிருக்காங்க பாருங்கள், எக்கச்சக்கமான பொடி. இதை எடுப்போம், இது நல்லா இருக்கும் நாங்கள் எல்லாருமே. ஸோ லெட்ஸ் ட்ரை திஸ். நைட் பயங்கரமாக இருக்குங்க. இட்லி பொடி செம்மையாக இருக்கு. ஒர்க்கு நல்லா இருக்கு. 83 செம்ம ஃபுட்டாக இருக்கும். நீங்கள் இந்த பெட்ரோல் பங்கில் எப்போ வந்தீங்கனாலுமே ஆஃப்டர் 10 நினைக்கிறேன், 10, 9:30க்கு எப்போ வந்தீங்கனாலுமே இந்த சூடான பொடி இட்லி கிடைக்கும். அதுக்கு ஒர்த்தாக இருக்குது. செம்ம ஃப்ரெஷ்ஷான இட்லி வித் தட் பொடி அண்ட் கீ. பொடி வந்து நல்லா நரன்னு கடக்கு முழக்கம் வந்து போகுது. சூப்பராக இருக்குது ஆக்சுவலி. ஆக்சுவலி மேகி யாரிடும் மேகி போகலாம். இந்த மேகியும் வந்து பார்த்தீங்கன்னா 85 ருபீஸ் இந்த மேகியும். இதில் வந்து கார்னு அது மாதிரிலாம். இந்த மேகி பேரும் கடாய் மேகி. நல்லா சுட போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இவனை ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி இட்லி சூடாக சாப்பிட்டேன். செம்ம சூடாக பறந்துட்டுடா, வாய் இருந்துச்சுடா. இது சூப்பராக இருக்காது, செம்மையாக இருக்குது. அதுவும் அந்த மேலே போட்டுருக்க ஆனியனோட சாப்பிடும்போது லவ் இட். ஏதோ ஒரு சாஸ் போட்டிருக்காங்க போல இருக்கு, அவங்க சொன்னாங்க அப்போவே. ஸோ அந்த சாஸு, அந்த கார்னு, ஐ லவ் இட். சூப்பராக இருக்குது இந்த மேகி. என் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் மேகி. நார்மலாக நம்ம வீட்டில் இந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. இந்த மேகி வந்து லைக் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மேகி ட்ரை பண்ணுங்கள். இந்த இட்லி கூட சூப்பராக இருக்குது. ஐஸ் மேகி. நெக்ஸ்ட் நம்ம வந்து கடாய் பன்னீர் ரேப்பு. அவனை பாருங்கள் பிரிக்கிறோம். இவன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 135 ரூபா. ஆமாம், பின்னாடி போட்டிருக்கு. 2 கேலை பிரிக்க முடியல. சப்பாத்தி கூட வச்சுருக்காங்க, பரோட்டா நினைக்கிறாரு. எஸ், பரோட்டா கூட ரேப்பு. இதை பிக்கிறதுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஓமா, உள்ள கேப்சிகம், தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டிருக்காங்க. நான் சாப்பிட்டோம் போல டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சந்தோஷோட சாய்ஸ். இது நல்லா இருக்குது. கடாய் பன்னீரும் நல்லா சாப்பிட்டது பாருங்கள். இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டுருக்காங்க. இதுதான் அப்போ ஆகுதா, நல்லா இருக்கு. சூப்பர் பன்னீர். பட் நீங்கள் பட்ஜெட்டாக சாப்பிட்னா கூட இந்த இட்லி ஒன்று வாங்கி சாப்பிட்டீங்கனாலே ஓகே, 85 ருபீஸ்க்கு. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது இந்த மேகியுமே நல்லா வெயிட்டாக ஒர்த்தியாக இருக்குது. கூட மெயினாக அந்த கார்ன்லாங்கெலாம் போட்டு கொடுக்குறாங்களே, சூப்பராக இருக்குது. வந்து ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் லைக் ஒரு சாக்லேட்ஸு, பிஸ்கெட்ஸு, காருக்கு யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமே, அந்த கார் டஸ்ட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் நம்ம ஒரு காஃபியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுதான் காஃபி கொடுக்குறீங்களா, அதுக்கு ஃபில்டர் காஃபி வரைக்கும். வந்து மேகி சாப்பிட மேகி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்கான். நல்லா சுட மேகி. ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து இந்த மாதிரி இருக்குமா நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி நானே ஒருத்தரில் நிறைய பேரோட வீடியோ பார்த்து தான் வந்தேன். வந்ததுக்கு எனக்கு ஒர்த்தாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது காஃபியில் ஃபில்டர் காஃபியில் எந்த ஒரு காஃபிமா இது? சவுத் இந்தியன் ரெட்டேரி. யாரோ சொன்னாங்க, சூப்பர் ப்ரோ. நம்ம ரெட்டேரி சவுத் இந்தியன் ஃபில்டர் காஃபி எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நம்ம வ்ளாகில். ஸோ ஃபைனலாக இந்த காஃபி வந்து 40 ரூபா. ஸோ இதையும் குடிச்சிருவோம். நல்லாயிருக்கு, நல்லா போட்டிருக்கீங்கம்மா. எல்லா ஃபுட்டுமே இந்த பொண்ணு தான் சமைச்சு கொடுத்தாங்க.
சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு சாப்பிட்ட எல்லா ஃபுட்டுமே வந்து சூப்பராக இருந்து மேகி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஐ லவ்ட் இட். சூப்பராக இருந்தது மேகி. அந்த இட்லி பொடியுமே வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் வந்து இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் சொன்னாங்க ஒர்த்தானா அதுக்கேற்ற மாதிரி ஒர்த்தாக இருக்குது, நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ட் அந்த இட்லி பொடியும் நிறைய நெய்யும் நிறைய தாராளமாக போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஷெல்லுக்கு வந்து சாப்பிடவே வரலாம். இங்கே வந்து ஸ்பேஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லா ஷெல் பெட்ரோல் பங்க்லையும் இருக்குது. பட் பர்டிகுலராக நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஷெல் பெட்ரோல் பங்க் போனோம். அங்கே வந்து ஃபுட் இல்லாமல் இருந்தது. அதனால் இங்கே மாதவரமில் ரெட்டியர் பிரிட்ஜ் இறங்கும் போதே உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும். நீங்கள் வந்து இந்த மணலி சைடில் இந்த சைட்லேருந்து வரீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வரும். ரைட் ஹேண்ட் சைடு வரும் உங்களுக்கு. இந்த கொளத்தூர் ஆர்டிஓ தாண்டினா ரைட் ஹேண்ட் சைடில் வரும். வந்தீங்கன்னா வந்து சாப்பிடுங்க. நாங்கள் ஒரு 10 மணிக்கு வந்தோம். வந்ததில் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இருந்துச்சுங்களேன், சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நீங்கள் என்ன என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நான் சீக்கிரமாக இன்னொரு சூப்பரான உலகில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா பை.